ஏப்ரல் 17, 2015 மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தானே மாவட்டத்தில் இருக்கிற மும்பரா அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வந்தாரு 38 வயதான ஃபரிதா கட்டூன். அன்றைக்கு இரவு சுமார் 10 மணி ஆகியிருந்தது. ஆனாலும் கூட ஃபரிதா கட்டூன் பயங்கர டென்ஷனாக வீட்டுடைய வாசலுக்கும் உள்ளுக்குள்ளையுமா நடந்துகிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாசல்லையே வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அப்பொழுதுதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்மணி, என்னம்மா இங்கேயே இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டபோது தான் தன்னையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபரிதா கட்டூன் ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, காலையில் வழக்கம் போல என்னுடைய மகன் வெளியில போனாம்மா, இதுவரைக்கும் அவனை காணோம். நானும் 1 மணி நேரமாக ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அவன் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுமா அப்படின்னு சொல்லவே அந்த பெண்மணி, கவலைப்படாதீங்கம்மா, பையன் என்ன சின்ன குழந்தையா, சுஹேல் குரேஷிக்கு 17 வயசாகுது, அவன் என்ன காணாமல் போகிற வயசா, இருங்க அவன் போயிட்டு எங்கேயாவது பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு வருவான், எல்லாம் இந்த வயசு பசங்களை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு அந்த அம்மா இவங்களுக்கு தைரியம் சொன்னாலுமே கூட அந்த அம்மாவுக்குமே மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். இந்த பையன் எப்படி இருந்தாலும் 8-9 மணிக்கு வந்துடுவானே, இன்னைக்கு 10-10:30 ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவும் ஃபரீதாவுக்கு துணையாக அங்கேயே அமர்றாங்க. மேலும் அரை மணி நேரம் ஆகுது. அதற்கு பிறகும் கூட ஃபரீதாவுடைய மகன் சுஹேலுடைய ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. பையனையும் காணான உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகி பக்கத்து வீட்டுக்காரம்மா தன்னுடைய கணவரை அழைக்கிறாங்க. இந்த சுஹேலுடைய தாயார் ஃபரீதா கட்டூன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர். தன்னுடைய கணவரை பிரிஞ்சு பல வருடங்களாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன் அந்த சுஹேலு, அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறா. இந்த 2 குழந்தைகளையும் அந்த அம்மா கூலி வேலைக்கு போய் தான் காப்பாற்றி படிக்கவும் வச்சிருக்கிறாங்க. சுஹேலோ ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆனவன். அதற்கு பிறகு நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறத வழக்கமாக வச்சிருந்தான். ஏதாவது வீட்டில் 2 போர்டு போட்டால் அதற்கு பிறகு ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு போவான். அதற்கு பிறகு வழக்கம் போல வேதாள முருங்கை மரத்தில் ஏறின கதையாக திரும்பி நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு தொண்டாக சுத்திக்கிட்டு இருக்கிறத வழக்கமாக வச்சிருந்தான். அதனால தான் பக்கத்து வீட்டு பெண்மணியுடைய கணவர் அங்கே வந்தவரும் கூட என்ன சொல்றாருன்னா, சுஹேல் என்னைக்குமா பொறுப்பாக இருந்திருக்கிறான், அவன் எங்காலும் போய் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வருமா, நீங்கள் கவலைப்படாமல் போய் படுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட ஃபரிதா கட்டூனால தாங்க முடியாமல் அவங்க கதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு மேலும் சிலர் அக்கம் பக்கத்து வீட்டிலேருந்து வராங்க. அதற்கு பிறகு தான் விஷயம் கொஞ்சம் பெருசாகி அவங்க அக்கம் பக்கத்து வீடுகளில் அந்த பகுதியில் இருக்கிற இந்த இவனுடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்களா, கூட சேர்ந்து சுற்றுவாங்களா, அவங்களெல்லாம் கேட்குறாங்க. அவங்க எங்கேயுமே இந்த பையன் காலையிலிருந்தே வரல அப்படிங்கிறது தெரியுது. உடனடியாக அங்கே கூடிய சில ஆண்கள் தங்களுடைய மகன்களையும் தங்களுடைய சகோதரர்களையும் பைக்கில் ஏற்றி போய் அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு தேட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஃபரிதா கட்டூனுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபரிதா கட்டூனுடைய பிரிந்து போன கணவர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஒருவேளை மகன் தங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அங்கே போயிருக்கானோ என்னமோன்னு. எங்கேயுமே இவன் வரல அப்படிங்கிறது தெரியுது. அங்கே கூடியிருந்தவங்க டென்ஷனாக இருந்தாலுமே கூட இந்த பையன் சுஹேல் வந்து ஒரு வீட்டுக்கு அடங்காத ஒரு பையன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா நம்ம காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் மீண்டும் ஒரு கூட்டம் கூடுது ஃபரிதா வீட்டில். ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிற செய்தி என்னன்னா, இந்த பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல அப்படிங்கிறதான். உடனடியாக அந்த பகுதி இளைஞர்கள் பலரும் இந்த சுஹேலுடைய நண்பர்கள் வீடுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, போயும் கூட பார்த்துட்டு வராங்க. ஆனாலும் கூட அவனுடைய நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் வந்து இவன் எங்கே போனால் வந்தானே தெரியல. அவனுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்கிறான், நேற்று காலையில் நாங்கள் சந்தித்தோம், மத்தியானம் வரைக்கும் இருந்தோம், மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன்னு போனால் அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். மொத்தத்தில் இந்த பையன் என்ன ஆனானே தெரியல. அதற்குள்ளாக ஃபரிதாவுடைய சொந்த பந்தங்கள் பலரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் தூரத்து சொந்தம், அவங்க வீடு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு பல இடங்கள்லையும் தேடுறாங்க. ஆனாலும் கூட இந்த பையன் சுஹேலை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அன்றைய பொழுதும் இந்த தேடுதல் வேட்டையிலேயே ஓடியது.
அன்றைக்கு இரவு நடுநிசிக்கு மேல அங்க கூடியிருந்த சில சொந்த பந்தங்களும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இனிமேலும் நாம அமைதி காக்க கூடாது, உடனடியாக நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மறுநாள் காலையில ஃபரிதா கட்டுனை அழைச்சிக்கிட்டு அந்த பகுதியை சேர்ந்த சில ஆண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் போலீஸார்கிட்ட இந்த மாதிரி தங்களுடைய பையனை காணல, 17 வயது சுஹேல் குரேஷி, அவனை காணல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட போலீஸார், இந்த சுஹேல் குரேஷி ஒரு ஸ்கூல் டிராப் அவுட்டு, சும்மா தான் தொண்டா சுத்திட்டு தெரிஞ்சிருக்கிறான், அவன் ஒரு 4-5 பசங்களை சேர்த்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறான், பொறுப்பாக அவன் எதையும் செய்யல அப்படிங்கிறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போலீஸார் ஃபரிதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையன் என்ன காணாம போற வயசா, வந்துருவாம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஃபரிதாவோ அங்க கதற ஆரம்பிக்கவே போலீஸார் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. ஏமா 17 வயசு பையன் எங்க போயிருக்க போறான், ஆஜ்மீர் தர்காவுக்கு தாமா போயிருப்பான், இருங்க நாங்க ஆள் அனுப்பி அங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அதை இதையும் சொல்லி தாஜா பண்ணி ஒரு வழியாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க போலீஸ்காரங்க. அடுத்த சில நாட்கள் போலீஸார் இந்த ஆஜ்மீர் தர்கா, இந்த பசங்க கூடுகிற இடங்கள்னு ஒரு சில இடங்கள்ல ஏனோ தானோன்னு விசாரிக்கிறாங்க. அதுல எந்த விதமான ரிசல்ட்டுமே கிடைக்கல. அதற்குள்ளாக அவங்களுக்கு வேற கேஸ் வருதுன்னு இதை விட்டுறாங்க. அடுத்த சில வாரங்கள் கடந்தோடுது. இந்த கேஸ் மெல்ல மெல்ல அந்த ஃபைல் அப்படியே கீழே போக போக இது ஒரு கோல்டு கேஸாக மாறிடுது. போலீஸார் அதை மறந்துடுறாங்க. போலீஸார் இந்த காணாம போன சுஹேல் குரேஷியை மறந்திருக்கலாம், ஆனா அவனை பெத்த தாயால அதை மறக்க முடியுமா? அந்த அம்மா வீட்டில் உட்கார்ந்து ஒரு 15-20 நாள் அழுன்னு அழுதுருக்கிறாங்க. அதற்கு பிறகும் கூட தன்னுடைய மகன் கிடைக்கலைன்னு உடனே இந்த அம்மா சரி அவனே இவனேங்கிறதுக்கு சிவனேங்கிற தேவமா அப்படிங்கிற மாதிரி யாரையோ நாம போய் கெஞ்சுறதுக்கு பதிலாக நாமளே தேடுவோம், நாமளே தேட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தானே கிளம்பி ஒவ்வொரு வீடாக தங்களுடைய சொந்த பந்தங்கள், இந்த பையனுடைய நண்பர்கள், அந்த பகுதியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க கூட படிச்ச பசங்க, பள்ளியில் படிக்கும்போது கூட படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க, அதே போல இவன் மசூதிக்கு போவான் இல்லையா, அப்ப கூட போற பசங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த அம்மாவால எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து ஓடிடுது. 5 மாதங்கள் உருண்டோடிய பிறகு ஒரு பிரேக் கிடைக்குது இந்த அம்மாவுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே, போலீஸாருக்கு பிரேக் கிடைக்கல, போலீஸார் தேடுறதே விட்டுட்டாங்க, இந்த கேஸை ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கல. ஆனா பெத்த மனம் அப்படி விடுமா? அந்த அம்மா ஃபரிதா அம்மா அவங்க விடாது தேடிட்டு இருந்தாங்க. 5 மாதங்கள் ஆகியும் கூட அவங்கனால தன்னுடைய மகன் காணாம போனதை ஏத்துக்கவே முடியல. பார்க்குற பக்கம்லாம் யாரையா பார்த்தா என் பையனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படித்தான் அவங்க அன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இளைஞர்கள் பலரும் கூடியிருந்திருக்கிறாங்க. அந்த குரூப்ல இந்த சுஹேல் காணாம போனா இல்லையா, அவங்க கூட பள்ளி பருவத்தில் படிச்ச ஒரு பையனை பார்க்கறாங்க இந்த அம்மா. அந்த பையனை பார்த்து இந்த அம்மா மீண்டும் இந்த மாதிரிப்பா சுஹேல் காணாம போயிட்டான், ஒரு 5 மாசம் ஆச்சு, உனக்கு எதுவும் தெரியுமாப்பா அதை பத்தி, உன்னை எதுவும் கான்டாக்ட் பண்ணானா, உனக்கு எதுவும் ஃபோனுங்கன்னு பண்ணானா அப்படின்னு கேட்டபோது அந்த பையன் அம்மா அப்படிலாம் எனக்கெல்லாம் ஃபோன்லாம் பண்ணலாமா, நான் அவ்வளோ நெருங்கிய நண்பன்லாம் இல்லை, நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறதுலாம் இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறவன் சுஹேலுடைய நெருங்கிய நண்பர்களுடைய பட்டியலை எல்லாம் சொல்கிறான். அம்மா அவனை கேட்டிங்களா, இவனை கேட்டிங்களா, அந்த பையனை கேட்டிங்களா அப்படின்லாம் கேட்டபோது இந்த அம்மா அவனை கேட்டுட்டேன்ப்பா, அவங்க வீட்டில் போய் கேட்டேன்ப்பா, யாருக்குமே தெரியலப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருந்த போது தான் இவன் இந்த பள்ளி நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான், இன்னொரு பையன் பேரை சொல்லி, அம்மா ஷபீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் இவனுக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவே அந்த அம்மா அப்படி ஷபீர்னு எவனும் இவனுக்கு ஃப்ரெண்ட் இருந்ததாக எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொன்ன போது தான் இவன் என்ன சொல்றான், அம்மா ஷபீர்னு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாம்மா, அவனும் இவனும் அப்பப்போ சந்திச்சுக்குவாங்க, ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாதுமா, ஆனால் ஒரு விஷயம் கேள்விப்பட்டம்மா, இந்த ஷபீரையும் கொஞ்ச நாளாக காணோம் அப்படின்னு எங்கள் ஏரியாவில் பேசிக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லவே இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது.
என்ன 2 பேர்த்த காணோமா, ஆஹா என்னாச்சோ தெரியலையே அப்படின்ட்டு இந்த அம்மா உடனடியாக கிளம்பி இந்த ஷபீர் வீடு எங்கேன்னு விசாரிச்சுக்கிட்டு ஷபீர் வீட்டுக்கு போகிறாங்க. ஷபீர் வீட்டுக்கு போன போது அந்த வீட்டில் அவனுடைய ஷபீருடைய அம்மா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட இவங்க விசாரித்த போது அந்த அம்மா ரொம்ப கேஷுவலாக, ஆமாம்மா அவன் வீட்டை விட்டு ஓடி போய் 4-5 மாதம் ஆச்சு, அந்த தருதலை எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குதோ, அவன் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்டபடி இந்த ஷபீரை திட்டுறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கோ ஃபரீதாவுக்கோ அப்படியே வயிற்றுல புளிய கரைச்சது போல் இருக்குது. எப்பம்மா காணாமல் போனான்னா அந்த அம்மா தன்னுடைய மகன் ஷபீரை வசப்பாடுறதுலேயே குறியாக இருந்திருக்குது. கடைசியாக அந்த அம்மா ஒரு வழியாக, அது என்னம்மா ஏப்ரல் மாதம் பாதியிலேயும் காணாமல் போனேன், இப்போ பாரு 5 மாதம் ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவே ஃபரீதா அம்மாவுக்கு பயங்கரமாக அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. அப்புறம்தான் ஃபரீதா அம்மா சொல்கிறாங்க, அம்மா என் பையனும் அதே சமயத்தில் தான்மா காணாமல் போனால், ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போயிருப்பாங்களா அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஷபீருடைய அம்மாவுக்கும் கொஞ்சம் விஷயம் என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு தோணி இருக்குது. இருக்கலாமா, 2ம் சேர்ந்து ஓடி போயிடுச்சே என்னமோ அப்படின்னு. அப்பொழுது கூட ஷபீரோட அம்மா ரொம்பவுமே ஒரு அசால்ட்டாக தான் பதில் சொல்கிறாங்க. தன்னுடைய மகனை ஷபீரை தேடுறதுக்கு அவங்க எந்த விதமான முயற்சியும் எடுத்ததாகவும் தெரியல, இனிமே எடுக்க போகிறதாகவும் தெரியல. ஆனால் ஃபரீதா அம்மாவுக்கு, சுஹேல் குரேஷியோட அம்மா இருக்காங்கல்ல, ஃபரீதா அம்மாவுக்கு இப்பொழுது அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. 2 பசங்களை காணோம், ஒரே சமயத்தில் 2 பேரும் காணாமல் போயிருக்கிறானுங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ. ஏன்னா தம் பையன் எப்படி இருந்தாலும் வெளியூரில் எங்கேயாவது சேஃபாக இருந்தானா கண்டிப்பாக தனக்கு ஒரு ஃபோனாவது பண்ணி கேட்டிருப்பானே, பாசக்கார பயலாச்சே அப்படின்னு அந்த அம்மா ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாங்க. உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, மீண்டும் அந்த பள்ளி நண்பன் இருக்கான்ல, இந்த ஷபீரை பற்றி சொன்னான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்கு ஓடுறாங்க. அவன்கிட்ட போய் மறுபடியும் பேசுகிறாங்க, ஏப்பா வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஷபீரையும் அதே சமயத்தில் தான் காணாமப்பா, 2 பசங்களை ஒட்டுக்கா காணான்றாங்க, உனக்கு வேற ஏதாவது தெரியுமா என்ன ஏதுன்னு கேட்டபோது இவன் யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றான், அம்மா இப்போ சுஹேலுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த க்ளோஸ் இல்லாம வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்குமா, நீங்க அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிங்க, நான் வேணாலும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சுஹேலுடைய நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்க வீடுகளுக்கு ஒன்னொன்னா போக ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை அவங்க விசாரணையே எப்படி இருந்ததுன்னா, நெருங்கிய நண்பர்களை தவிர வேற யாராவது நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ அடிக்கடி இவன் சுஹேல் போய் சந்திக்கிற ஆட்களோ இருக்கிறாங்களா, அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த சுஹேலோட நண்பன் ஒருத்தன்ட்ட பேசும்போது அவன் என்ன சொல்றான்னா, அம்மா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தாம்மா ஞாபகம் வருது, இவன் இருக்கான் இல்லையா சுஹேலும் ஷபீரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத எங்களுக்கு தெரியும், எப்பயாவது சந்திச்சுக்குவாங்க, ஆனால் அவனுக்கு தெரியுங்கிற தெரியும். இது போக இவங்க 2 பேர்த்துக்குமே சாம் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாம்மா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த பையன் பேர் சாம்னு கூப்பிடுவோம், ஆனால் அவன் பேர் வந்து தீபக் வால்மீகிமா, அவன் இந்த ஏரியாவில் வாழ்கிறாமா அப்படின்னு சொல்லவே இந்த அம்மாவும் அந்த பையனும் உடனடியாக இந்த சாமுங்கிற தீபக் வால்மீகி இருக்காங்களே அவன் வீட்டுக்கு போகிறாங்க. வீடு பூட்டி இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாமும் முகமது சௌத்ரி அப்படிங்கிற ஒரு பையனும் ரொம்ப க்ளோஸுமா, எந்நேரம் ஒன்றா தான் சுற்றுவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளாகவே இவனுக்கு 2 பேர்த்தையும் நாங்கள் பார்க்கல, எங்கேயோ வெளியூர் போயிருப்பானுங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஏரியாக்காரங்க. இந்த விஷயம் கொஞ்சம் ஃபிஷியாக தெரியவே உடனடியாக தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க இவங்க 2 பேருமே. ஃபரீதா கட்டூன் அம்மா சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே போலீஸார் அப்படியே ஜெட் வேகத்தில் கிளம்புறாங்க. எல்லா கேஸையும் முடிச்சு கொடுத்தா போலீஸ்காரங்களுக்கு கிளம்புறதுக்கு என்ன, நேராக இந்த வால்மீகி வீட்டுக்கு போகிறாங்க. வீடு பூட்டி இருக்குது. அதே போல் இந்த முகமது சௌத்ரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டில் அவங்க குடும்பம் இருக்குது. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, சாமும் முகமது சௌத்ரியும் நெருங்கிய நண்பர்கள் தான், டூர் போகிறேன்ட்டு 2 பேரும் போனானுங்க, நாளைக்கு வந்துடுவானுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் போலீஸார் அவனுங்களுக்காகவே காத்திருந்து அவனுக்கு 2 பேரும் வந்தனே கபால்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வருது. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு போலீஸார் அவனுங்களை விசாரிக்க ஆரம்பித்த போது அவனுக்கு 2 பேரும் புடிவாதமாக, சார்
ஷபீர்லாம் எவனையும் எங்களுக்கு தெரியாது, ஆனால் சுஹேலை தெரியும், அவனை அப்பப்போ நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், ஆனால் அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறானுங்க. அதற்கு பிறகு தான் போலீஸார் 2 பேர்த்தையும் தனித்தனியாக கொண்டு போய் வச்சு லாடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸார் கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாமல் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கிறானுங்க. இந்த முகமது சௌத்ரியும் சாமும் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த சாம் இருக்கான் இல்லையா, இந்த சாமுக்கும் ஷபீர் இருக்கான் இல்லையா, அவனுடைய சகோதரிக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உருவாகிருச்சு சார். அது ஒரு கள்ள காதலாகவே மாறிடுச்சு, ஒரு தவறான ஒரு உறவுக்கு போயிருச்சு. அவங்க 2 பேரும் இப்படி ஒரு கள்ள தொடர்பில் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஷபீர் வந்து பயங்கரமாக எங்ககிட்ட சண்டைக்கு வந்தான். அவன் பார்க்குற இடத்துல எல்லாம் எங்கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் சிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுவிட்டு எங்ககிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டு இருந்தான். அதனால நாங்கள் இந்த ஷபீரை போட்டு தள்ளுறதுன்னு முடிவு செஞ்சோம். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த விஷயத்தை ஷபீருக்கு சொன்னதே இந்த சுஹேல் குரேஷி தான். அந்த சுஹேல் குரேஷியும் ஷபீர் கூட வந்து அப்பப்போ எங்க கூட சண்டை போடவும் செய்யலாம். அதனால வேற வழி இல்லடா, விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்னா 2 பேர்த்தையும் முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டோம். அன்றைக்கு இந்த மாதிரி வெளியில் போகலாம்டா, தண்ணி அடிக்கலாம்டான்னு சொல்லி நாங்கள் ஷபீரை கூப்பிட்டோம் சார். ஷபீரே வந்து சுஹேலையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். நாங்கள் 4 பேருமாக ஊர் எல்லையில் இருக்கிற அந்த குளத்துக்கிட்ட போய் உட்காந்து ஒரு மறைவான இடத்துல தண்ணி அடிக்க ஆரம்பித்தோம். அவனுக்கு 2 பேர்த்துக்கும் ஃபுல்லாக மப்பை ஏற்றினோம். அவனுக்கு 2 பேரும் மட்டையான பிறகு அவனுங்களை அங்கேயே குறவலையை நெரிச்சு கொன்று அந்த குளக்கரையிலேயே அந்த புதர்களுக்குள்ளேயே ஒரு குழியை தோண்டி 2 பேர்த்தையும் புதைச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயும் காட்டுறானுங்க. அங்கே குழி தோண்டின போது 2 எலும்புக்கூடுகள் கிடைக்குது போலீஸாருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் செய்தபோது அது ஷபீரும் சுஹேலும் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக போலீஸார் இந்த சாமையும் முகமது சௌத்ரியும் பிடிச்சி உள்ள தள்ளியிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.